ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாய். நம்மளை விடுவிக்கிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விடுவித்தால் நிச்சயமாக விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மக்களை வியப்பில் ஆழ்த்தியது மாத்திரமல்ல, ஒவ்வொரு அற்புதமும் அவர் விடுவிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தியது. இயேசுவினுடைய அற்புதங்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று, சாபத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று, நோயிலிருந்து விடுதலை உண்டாயிற்று, பயத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று, மரணத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று, சாபத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று. இது எல்லாமே அற்புதங்களின் வழியாகத்தான் நடந்தது. இது மக்கள் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆனால் அதோடு கூட அது நின்று விடவில்லை. மாறாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு விடுதலையின் அனுபவமாகவே இருந்தது. ஒரு முறை ஒருவனை கூட்டிகிட்டு வராங்க, கண்ணு தெரியாதவனை கூட்டிகிட்டு வந்த உடனே இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்துட்றாரு, கண்ணு தெரிஞ்சிருது. உடனே கேட்குறாங்க, இது எதனால் வந்துச்சு அப்படின்னு. இப்போ இயேசு சொல்கிறாரு, இது ஒரு சாபம், அதனால் வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சாபத்திலிருந்தும் அவனுக்கு ஒரு விடுதலையை என்ன செய்கிறாரு, கட்டளையிடுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அதன் வழியாய் நம்ம வாழ்க்கையில் விடுதலையை தராரு. ஒரு டெலிவரன்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவம் நம்ம பார்க்கிற ருசி பார்க்கிறதான அற்புதங்கள் எல்லாம் அது ஒரு விடுதலையின் அனுபவமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்குனா, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இங்க வசனம் சொல்லுது. இயேசு சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. ஆமாம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால சிறைச்சாலையில் ஒருத்தர் போய் சிறைப்பட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் அது அவருக்கு எத்தனை ஆனந்தமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டோம், சிறைப்பட்டு இருந்தோம், இன்றைக்கி விடுதலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நாம் நிறைய நேரங்களில் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாரால்? பிசாசினால், சத்ருவினால் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம், என்ன காரியம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கு தெரியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நோய் என்கிற சிறையிருப்பு இருக்கலாம். சிலருக்கு கடன், பொருளாதாரம் அப்படிங்கிற சிறையிருப்பு இருக்கலாம். சிலருக்கு சமாதான குறைவு, குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிற சிறையிருப்பு இருக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாத சிறையிருப்பு இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை சிறைப்படுத்தி கட்டி பிசாசானவன் வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு இங்கே சொல்கிறாரு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி தான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன காரியத்தில் சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கரமையத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Jesus is very special in delivering people. நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான இயேசுவானவர், அவர் எதில் சிறந்தவர்னா விடுவிப்பதில் சிறந்தவர். அதனால இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் நிச்சயம் நமக்கு எதில் விடுதலை தேவை என்பதை அறிந்து அவர் நம்மளை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா.
ஆமாம். எதுல இருந்து இயேசு விடுதலை தருகிறார் அப்படின்னு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஒன்று, பிசாசின் கட்டிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறார். மார்க்கு 5வது அதிகாரம் 1-20 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கெரசனே நாகி அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய கட்டு. நீங்கள் அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிறகு வீட்டில் போயிட்டு நீங்கள் அதை வாசி பாருங்கள். அந்த மனிதன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு பிசாசினால் கட்டி வைக்கப்பட்டு அவன் கல்லறைகளில் தான் வாழ்ந்தானாம். ஆமாம், யோசிச்சு பாருங்க, கல்லறையில் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த பிசாசு அவனை அதிகமாக கட்டி வைத்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கிலியினால் கூட அவனை கட்டுப்படுத்த முடியாது. சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சா கூட என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், சில பிசாசு பிடிச்ச ஆட்களெல்லாம் பார்த்துருக்குறோம், கயிறுலாம் போட்டு என்னென்னமோலாம் போட்டு கட்டி வச்சு பார்ப்பாங்க. ஆனால் கூட அது கொடுக்குற அந்த இன்னைக்குரிய பாஷையில் சொல்லணும்னா அட்ராசிட்டி இருக்கே, பயங்கரம். ஆமாம், அப்போ சில சமயங்களில் பிசாசு அது மாதிரி தான் இருக்குது. சங்கிலினால் கூட என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியல. சார், இப்போ இங்கே இவனை அதே மாதிரி தான், அந்த பிசாசு பிடித்தவனை கட்டி வைக்க முடியல, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன். இப்போ இயேசு வராரு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவனுக்குள் இருந்த பிசாசு என்ன செய்தது, வெளியே ஓடி போயிட்டு. அப்போ இயேசுவால் உடைக்க முடியாத கட்டு ஒன்று இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் போட்டு கட்டி வைக்கிற சங்கிலியால் கட்டுப்படுத்த முடியாத பிசாசு இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படும். அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இயேசு சாத்தானின் வல்லமைகளுக்கு மேலானவர். அவர் மேலானவர், அவர் சர்வ வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், எத்தனையோ தீய ஆவிகளுடைய பிசாசினுடைய சக்திகள் ஜனங்களை கட்டி வச்சிருக்கு, அடிமைத்தனத்தில் வச்சிருக்கு, பயத்தில் வச்சிருக்கு, சாபத்தில் வைத்திருக்கு. இயேசு விடுதலையாக்கினார், விடுதலை உண்டு. இயேசு விடுதலை கொடுப்பார், ஆனால் நிச்சயம் விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு ஒரு வேளை இது மாதிரியான கட்டுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு குமாரன் விடுதலை ஆக்குவார், மெய்யாகவே விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பயத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார். மத்தேயு 8வது அதிகாரம் 23-27 வரைக்கும் வாசிங்கன்னா அங்கு ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. இயேசு புயலை அடக்கியதான ஒரு நிகழ்வு. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, சீஷர்களுக்கு ஒரு மரண பயம் உண்டாயிற்று. அவ்வளவுதான், இந்த கடலில் என்ன செய்ய போகிறோம், மூழ்க போகிறோம், இந்த புயலில் மாட்டி நம்ம சாக போகிறோம், இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான ஒரு மரண பயம் உண்டாயிற்று. அந்த இடத்துல இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே அமைதி உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ இயேசு இப்படி அற்புதம் செய்ததுனால அவர்களை பிடித்திருந்ததான அந்த மரண பயம் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. இயேசு மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். நம்மளை பிடித்திருக்கிற எல்லா விதமான பயத்திலிருந்து நமக்கு விடுதலையே தருகிறார். எதிர்காலத்தை குறித்த பயம் என்ன செய்து இருக்கு, நாளைய தினத்தை குறித்ததான பயம் இருக்கு, பொருளாதாரத்தை குறித்ததான பயம் இருக்கு. ஆமாம், சில சமயங்களில் லிஸ்டெலாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தோம், ஒப்பா இவ்வளோவா, இதெல்லாம் எப்படி இந்த தேவை சந்திக்கப்படும், ஒரு பயம் என்ன செய்யுது வருது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். பயத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு நம்மோடு கூட உண்டு. எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை உண்டு. அப்போ அந்த பயத்திலிருந்து விடுதலை உண்டுதுன்னா என்ன செய்வார் தெரியுமா?
அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அற்புதம் செய்வார். வழியை குறித்து பயம் இருக்கா? அந்த வழி நீங்கும்படி அற்புதம் செய்வார். பட்ஜெட்டை பார்த்து லிஸ்ட் போட்டு தேவையை குறித்த பயம் இருக்கா? அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்னா பயத்திலிருந்து விடுதலை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில் புயல் வரும், ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இயேசு என் கூட படகுல இருக்கிற வரைக்கும் நான் பயப்பட வேண்டியது இல்லை. அவருடைய வார்த்தையில் அமைதி உண்டாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்றும் கடலும் அவருக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். நிச்சயமா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குடும்ப பிரச்சனையிலிருந்து, பொருளாதார நெருக்கடியிலிருந்து, நோயிலிருந்து, எதிர்கால பயத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நமக்கு அமைதியை தருவார். விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, நோயிலிருந்து இயேசு விடுதலையை தருகிறார். மார்க் 5:25-34 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்ததான ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறது. அவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் மருத்துவத்துக்கே செலவு பண்ணிட்டான். நோயில் இருந்து விடுதலையை பெற முடியல. ஆனால் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டா சுகம் உண்டாயிற்று, விடுதலை கிடைத்தது. 12 வருஷமா இருந்ததான வியாதி அவளை விட்டு வெளியே போனது. இயேசு நமக்கு சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகம் வேண்டுமா? அது இயேசு தருவார்னு விசுவாசிச்சா கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். மருத்துவர்கள் மருத்துவம் செய்வார்கள், ஆனால் சுகம் யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். ஆமாம். அப்போ மருத்துவர்களுக்கே தெரியுது, மருத்துவத்திற்கும் மேலான ஒரு மருத்துவர் உண்டு. அவர் நினைச்சா சுகம் உண்டு. அல்லேலூயா. அப்போ சரீரத்தில் வியாதி பலவீனம் இருக்கா? ஏசப்பா, யெகோவா ராஃபா, சுகம் தாங்கன்னு கேட்டு பாருங்க, நிச்சயம் சுகம் தருவார். அல்லேலூயா. எப்படி இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ முண்டி அடித்து போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதுபோல நீங்களும் நானும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மனிதனால் முடியாததை இயேசு செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுனுடைய தொடுதல் முழுமையான சுகத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்து விடும். ஆமென். டாக்டர் நமக்கு மருத்துவம் பார்த்து கொடுக்குற டேப்லெட்டு அது ப்ரொலாங் ஆகும். 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், சிலருக்கு 1 வருஷம், சிலருக்கு ரெகுலரு அப்படின்னு ப்ரொலாங் ஆகும். ஆனால் இயேசு நம்மளை தொட்டு சுகம் கொடுத்துட்டா அன்னைக்கோட ஸ்டாப் மருத்துவத்திற்கு. அது பரிபூர்ண சுகமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுவினுடைய தொடுதல் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கும். ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். முடியாத சூழ்நிலையிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறார். மத்தேயு 14வது அதிகாரம் 13-21 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே ஒரு 5000 பேருக்கு இயேசு என்ன செய்கிறாரு? ஆமாம், உணவளித்து அற்புதம் செய்கிறார். இது முடியாத ஒரு சூழல். முடியாததை முடிய பண்ணுகிறவர் இயேசு. மனிதனுடைய பார்வையில் இது என்னது? முடியாத ஒன்று. ஆனால் இயேசு அதை முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆமாம். 5000 பேருக்கு கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இருந்தது என்னது தான்? 5 அப்பம் 2 மீன். யாருக்கு பத்தம்? அந்த சின்ன பையனுக்கு அவங்க அம்மா என்ன செஞ்சிருந்தாங்க? கொடுத்தது. புரியுதா அவங்களுக்கு? அதை உங்களிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இவன் மாத்திரம் வரான், இதுதான் இருக்குது அப்படின்னு கொடுக்குறான். அதை வாங்கி இயேசு ப்ளஸ் பண்ணி 5000 பேர் கொடுக்குறார். அதை வாங்கினப்போ நிறைய பேருக்கு கேள்வி என்ன தெரியுமா? 5 அப்பம் 2 மீனுக்கு யாருக்கு பத்தம்? இது எனத்துக்கு பத்தம்? ஒரு வாய்க்கு கூட என்ன செய்யாது, பத்தாதே. புரியுதா அவங்களுக்கு? நிறைய நேரங்களில் நாமும் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்கிட்ட இருக்கிற இந்த வளம்
இப்போ இருக்கிற இந்த சோர்ஸு எதுக்கு பத்தும்? என் வாழ்க்கையில் என்ன காரியம் இதை வச்சு நான் செய்ய முடியும்? வாட் ஐ கேன் டூ வித் திஸ்? என்னால் இதை வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? வீடு வாங்க முடியுமா? இடம் வாங்க முடியுமா? கல்யாணம் பண்ண முடியுமா? இல்லை என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் தான் இயேசு. அல்லேலூயா. நாம் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதில் கிரியை செய்து முடிய பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். ஆமாம், நம்முடைய குறைபாடுகளை இயேசுவினிடத்தில் நம்ம ஒப்படைத்தால் அவர் அதிசயமாக செயல்படுவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்தில் முடியாது என்கிற நிலையில் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அந்த சூழலில் இருந்து, அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு முடியாதுப்பா, எனக்கு அவ்வளோதான் ஆண்டவரே, என்னால் நீ முடியாதுன்னு நீங்கள் அந்த நிலைமையில் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எளிமை நிற்பமா? இதோடு நான்